ஆராதனைக்கு ஆரம்பமாக துதி கீதங்களால் புகழ்வேன். இந்த நாம மகத்துவம் உங்களுக்கு தெரிந்த பாடல். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பாடப் போகிறோம். துதி கீதங்களால் புகழ். துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. இயேசுவே ரட்சகா, உன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. தினந்தோறும் தானங்களால் நிறைத்திடுமே எங்களை நீ. தினந்தோறும் தானங்களால் நிறைத்திடுமே எங்களை நீ. திரு உள்ளமது போல் எம்மை மாற்றிடுமே. திரு உள்ளமது போல் எம்மை மாற்றிடுமே. கனிவோடடியார்களை காருண்யத்தால் துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. அலை மோதும் வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது. அலை மோதும் அனுகூலங்கள் மாறும்போது வழி காட்டிடுமே, துணை செய்திடுமே. வழி காட்டிடுமே, துணை செய்திடுமே. கனிவோடடியார்களை காருண்யத்தால் துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. தினந்தோறும் தானங்களால் நிறைத்திடுமே எங்களை நீ. தினந்தோறும் திடுமே எங்களை நீ. திரு உள்ளமது போல் எம்மை மாற்றிடுமே. திரு உள்ளமது போல் எம்மை மாற்றிடுமே. கனிவோடடியார்களை காருண்யத்தால் துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எங்கள் ஆறுதல். துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுங்களே 172வது பாடல். சிஎன் கிதுங்களே 172. எந்த நேரமும் எப்போதுமே
இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். தம் தாசரின் ஜெபம் கேட்டார்னு சொல்லி இக்கட்டில் மனித உதவி இல்லாமல் அற்று போனாலும் எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கெடுத்துரும் என்று சொல்லி பாடல் வரிகளை உணர்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன் என்று சரிஞ்சபம் கேட்டான். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன் தம் தாசரின் ஜெபம் கேட்டான். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும் எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சொல்ல நான் பாடுகள் சகிக்க சென்ற காலம் பலன் தந்தாரே. சென்ற காலம் பலன் தந்தாரே. எந்த வாழ்நாளெல்லாம் தெய்வ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்த வாழ்நாளெல்லாம் தெய்வ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுதே. என்னில் முற்றிலும் நிறைவேறுதே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தேவன் நமக்கு அடைக்கலமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்தார். ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்தார். வரும் காலத்திலும் வருகை வரையும் வாக்குதத்தம் தந்து நடத்திடுவார். வாக்குதத்தம் தந்து நடத்திடுவார். வரும் காலத்திலும் வருகை வரையும் வாக்குதத்தம் தந்து நடத்திடுவார்.
வாக்குதத்தம் தந்து நடத்திடுவார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், எந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு. மீண்டும் எல்லாரும் வாய்களை திறந்து இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. அப்படியே கரங்களை தட்டி நமக்கு ஒத்தாசையா இருக்கிறவரே இயேசுவே உமக்கு நன்றி 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 நிறைந்த இதயத்தோடும் ஆராதிக்க வந்திருக்கிறோம் டாடி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி எனக்கு தெரிந்த பாடல். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர். எல்லோரும் வாய்களை திறந்து சத்தமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் எல்லாரும் வாய்களை திறந்து நம்மை தோளில் தூக்கி சுமந்தார், என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர்
மறப்பேனோ என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ என்னை சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து இத்தனை நாட்களாய் நம்மை தோளில் தூக்கி சுமந்த ஒரே ஒரு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அன்பை மறப்பேனோ என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சொல்லுங்க, இம்மட்டுமா நம்மை பாதுகாத்து வந்தவர். என் தோக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. 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 என் கால்கள் அவருடைய கிருபை நமக்கு தாங்குகிறது. பிரியமானவர் எல்லாரும் வாயில திறந்து என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. எல்லாரும் வாயில திறந்து போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. அப்படியே கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய கால்கள் சறுக்குகிற நேரத்திலும் உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது ஆண்டவரே என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கடந்து வந்த பாதைகளை என்னை தோளில் சுமக்கிறவர் ஆண்டவரே. நல்லவர் 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 என்று சொல்லி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அப்படியே தேவனை ஆராதிப்போமா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லோ கேளேன் எல்லோ கேளே எல்லோ கேள் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன்,
இரு பரிவாரங்கள் எனக்கு. எல்லாரும் வாயில திறந்து விசுவாசத்தோடு சொல்லுங்கப்பா. உங்களுடைய சமூகத்துல வெறும் கையாய் வந்திருக்கிறேன் டாடி. நான் திரும்பி போகும்போது தந்தீர் எல்லோ கேளே எல்லோ கேளே எல்லோ கேளு உம்மை துதிப்பேன். எல்லோ கேளே எல்லோ கேளே எல்லோ கேளு உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. தயவென்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தீர். எல்லோ கேளே எல்லோ கேளே எல்லோ கேளு உம்மை துதிப்பேன். எல்லோ கேளே எல்லோ கேளே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு கண்களை மூடி அப்பா உண்மையே நான் நம்பி வந்திருக்கிறேன். வாய்களை திறந்து சொல்ல போகிறீங்க. ஆண்டவரே உன் கையவில்லை கைவிடல டாடி. மட்டுமாய் இரு கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உம்மையே நான் துதிக்கிறேன். உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடைத்து உயர எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். எல்லாரும் வாய்களை திறந்து புதிய பலன் புதிய கிருபை. நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புதிய பலத்தினாலே புதிய கிருபையினாலே ஆராதனை வேளையிலே உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற தகப்பனே புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். சொல்ல வாய்களை திறந்து புது பலன். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். வாய்களை திறந்து தாகமாய் வந்திருக்கிறடி ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை மீண்டொரு சை. தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய்.
அபிஷேகம், புதிய அன்பின் ஆறுதலே. புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய். எல்லாரும் வாய்களை திறந்து புதிய பலத்தினால எடை கட்டுகிறாடி, புதிய அபிஷேகத்துக்குள்ள நடத்துகிறாடி. புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய். அப்படியே கரங்களை தட்டி புதிய பலத்தினாலே நிரப்புங்கப்பா, புதிய கிருபையினாலே நிரப்புங்கப்பா. மகிமையின் மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமையின் ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமையின் மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமையின் ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமையின் மேகத்திலே ஒரு நாளும் சமூகத்தில் ஏறி வருவேன். மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. தூதர் சேனையோடு என் ஜெப வேளையில், தூதர் சேனையோடு என் ஜெப வேளையில் ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிபனை தரிசிப்பேனே. ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிமனை தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. சாந்தா சொல்லுங்க வாய்களை திறந்து, வருவேன் மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், சமூகத்திலே மகிமை ராஜாவை தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. அப்படியே வாய்களை திறந்து மகிமையின் தெய்வம், மாட்சிமையின் தெய்வம், மகிமையின் ராஜாவின சந்திக்க போகிற உணர்வோடு ஓ மக்கு நன்றி 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 நன்றி. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு நாளாகுமா, உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை, சொல்ல வாய்களை திறந்தப்பா, உம் பிள்ளை நானாக வந்திருக்கிறேன். ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாக, எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் அப்பா, நீங்க இல்லாத ஒரு வாழ்வு, நீங்க இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வாகுமா. உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா. இசையா இசையா உம் பிள்ளை ஐயா. இசையா இசையா உம் பிள்ளை நானையா. உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். சொல்லுங்க வாய்களை திறந்து, உம்மோடு நடக்க ஒரு ஆனந்தம் எனக்கு. நன்மையினால் என் வாயை நிரப்பும்,
வாயை நிரப்புங்கப்பாய். என் இயேசையா நன்மையினா என் வாயை நிரப்பும் நல்லவரே. என் இயேசையா நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே. என் இயேசையா நன்மையினா என் வாயை நிரப்பும் நல்லவரே. என் இயேசையா 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 உன் பிள்ளை நானையா. இயேசையா இயேசையா உன் பிள்ளை நானையா. இயேசையா இயேசையா உன் பிள்ளை நானையா. சொல்லு வாய்களை திறந்து. இயேசையா உன் பிள்ளை நானையா. இயேசையா இயேசையா உன் பிள்ளை நானையா. இயேசுவே இயேசையா உன் பிள்ளை நானையா. இயேசையா இயேசையா சக்கரா ரமக்கரா கரதரவா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாய் ஆராதிக்கிறேன். உம்முடைய மகிமையை ஆராதிக்கிறேன். இயேசுவே இயேசையா இயேசையா உன் பிள்ளை நானையா. இயேசையா இயேசையா உன் பிள்ளை. உம்முடைய பிள்ளையாய் வந்திருக்கிறேன். உம்முடைய மகனாய் வந்திருக்கிறேன். உம்முடைய மகளாய் வந்திருக்கிறேன். ஓ இந்த அபிஷேகத்துக்குள்ளாக ஓ உமக்கு மகிமை. இயேசையா உன் பிள்ளை நானையா. இயேசையா இயேசையா உன் பிள்ளை நானையா. அப்படியே வாயில திறந்து இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம் அன்பு மகா மகா பெரிது. இயேசுவின் அன்பு மகா மகா பெரிது. இசையா உம் அன்பு பெரிது. இசையா அது மதுரமானது. இசையா உம் அன்பு பெரிது. இசையா அது மதுரமானது. உம் அன்பு மகா மகா பெரிது. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்கப்பா. இயேசுவே உம்முடைய அன்பு மகா பெரியது ஆண்டவரே. பெரிதே என்று மாறாதது உம் அன்பு. என்னை மாற்றிக்கொண்டது உம் அன்பு. கண்ணிமை போல காக்கும் உம் அன்பு. நிரந்தரமானது உம் அன்பு. என்று மாறாதது உம் அன்பு. என்னை மாற்றிக்கொண்டது உம் அன்பு. கண்ணீமை போல காக்கும் உம் அன்பு. அது நிரந்தரமான உம் அன்பு. நீ பிரேமா ఎంతో ఎంతో మధురం. యేసు నీ ప్రేమ ఎంతో ఎంతో మధురం. యేసయ్యా 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 యేసయ్యా. சொல்ல வாய்களை திறந்து. యేసయ్యా 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 యేసయ్యా. వాయిల திறந்து యేసయ్యా యేసయ్యా ఉమకు
ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசையா 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 சொல்லுங்க வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமை படுத்துகிறாரு. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. மாட்சிமை நிறைந்தவரே. ஏசையா 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 இஷாத்தா ஓ ராமா ஓ மகிமை தெய்வம் மாட்சிமை தெய்வம் உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. மகா மகா பெரியது. ஏசையா 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 ஏசையா. அப்படியே வாயிலை திறந்து அப்படியே வாயிலை திறந்து நன்றி ஆண்டவர் வாயிலை திறந்து சொல்லுங்க. நிப்பாட்டாம அப்படியே துதித்து கொண்டே இருங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர்களை நேச்சிலே நடத்தி வந்திருக்க ஆண்டவரே. உம்முடைய கோலும் தடியினால் என்னை பாதுகாத்து வந்திருக்கிற ஆண்டவரே. ஓ கோழி தன் குஞ்சுகளை சிறகிழக்கிலே மறைப்பது போல என்னை மறைத்து பாதுகாத்து வந்திருக்கிற ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதலுக்கு நேராக என் கண்கள் ஏறெடுக்கும்படியாக மட்டுமாயும் சமூகத்திலே என்னை மகிழ செய்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லோரும் 2 கரங்களை பரலோகத்தின் உயர் தேவ நாமத்தை மையப்படுத்துவோமா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. தாய்க்குள்ளதா உம் அன்பு தந்தைக்குள்ளதா உம் அன்பு அண்ணனுக்குள்ளதா உம் அன்பு தங்கைக்குள்ளதா உம் அன்பு இசையா. சொல்லுங்க வாய்களை திறந்து இசையா மதுரமானது. இசையா உன் அன்பு பெரிது. இசையா மதுரமானது. உம் அன்பு மகா மகா பெரிது. இயேசு உன் அன்பு மகா மகா பெரிது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Hallelujah. 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 இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. இந்த வேதத்தில் கொடுத்திருக்கிற கீர்த்தி வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அல்லேலூயா. இந்த கீர்த்தி என்ற அது ஒரு ஜாதி.
அந்த ஜாதிக்காக தானியேல் இது சங்கீதக்காரன் என்ன பண்ணுறாரு, அந்த வாத்தியத்தில் வாசிக்கிறார். அல்லேலூயா. முதலாவது வசனத்தை வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆம். நம்மை உண்டாக்கியதே ஒரு ஆச்சரியமான காரியம் தான். அல்லேலூயா. தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே அவர் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் தான் சொல்றாரு, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. அவருடைய நாமம் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லப்படவே வேண்டும் என்றால் அது மிகையாகாது. காரணம், அவருடைய நாமத்தை கேட்ட பொழுது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவன். அல்லேலூயா. அதனால தான் வாசிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 4:12. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 4:12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் முன்னல்ல ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. அவர் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர். அவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகையினாலே அவருடைய நாமத்தை நாம் கேட்பது மிகவும் அரிது. ஏனென்றால், மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்பு 4:12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேற ஒரு மனிதனாலும் ரட்சிப்பு கொடுக்க முடியாது. காரணம், அவர் மனிதனுக்காக தன் பாவங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சிலுவிலே மரித்ததினாலே அவர் நமக்காக வந்த இயேசு. அல்லேலூயா. ஆகினால்தான் சொல்லப்பட்டுள்ளது. 3:16 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற வாசிங்க. அவரால் உண்டான விசுவாசமே உங்களுக்கு எல்லோருக்கும் முன்பாக சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால அவருடைய மகத்துவம் சொல்ல முடியாது, அவருடைய நாமம் சொல்ல முடியாது. அது அதிசயமானது. ஆலோசனை, நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருக்கு வேதத்திலே 272 நாமங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. 272 நாமத்தினால நீ எந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறாயோ அந்த நாமத்தினாலே உனக்கு சகாயம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகினால தான் அந்த 3:16 வாசி. அல்லேலூயா. அந்த 3:16 வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படியே அந்த 14 வாசிங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை. 3:14. தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர்
ஆ, ஊறுகிற நீரூற்றா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால அவருடைய நாமத்தை நாம் சொல்லி கூப்பிடும் பொழுது சுகமும் பலனும் ஆரோக்கியமும் கிடைக்கும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது அதான் சொல்றாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், செய்வேன், தருவேன் என்று சொல்கிறார். அந்த அந்த 2வது வசனத்தை வாசிப்போம். ஆ ஆ ஆ பலன் உண்டு பண்ணுகிற குழந்தைகள் பாலகர் நாவினாலே பலன் உண்டு பண்ணுகிறவராக இருக்கார். ஏனென்றால் குழந்தைகள் நேசிக்கிறவர் அவர். அல்லேலூயா. குழந்தைகளை தடை பண்ணாதீர்கள், அப்படிப்பட்டவது பரிசுத்த சுவிசேஷம். அல்லேலூயா. இந்த உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவருடைய வாசிங்க ஆளுகை தந்து கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். கடலில் வாழ்கிற ஜீவசன் ஜந்துக்கள், ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள், பூமியின் மேல் இருக்கிற ஆடு மாடுகள், காட்டு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், இவைகள் எல்லாவற்றையும் சமுத்திர மிச்சங்கள், கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா. ஒன்றையும் வைக்கல, எல்லாவற்றையும் நீ எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு நீ சுகமாக இருந்து தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஆண்டு கொள்ளும்படியா இவைகளை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால கர்த்தர் எப்போதும் ஏழைகளின் பலன், எளியவரின் திடன், புயல் காற்றின் புகலிடம், கடும் வெயிலின் குளிர் நிலவர். அல்லேலூயா. ஆகினால ஆண்டவரை எப்போதும் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கணும். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகினால ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திர முச்சங்களையும் கடலில் சஞ்சரிக்கைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு உலகத்தில் உண்டாக்கியிருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் மனிதனுக்காக அவர் படைத்திருக்கிறார். படைத்ததெல்லாம் அவரால் உண்டானவைகள். அல்லேலூயா. உண்டானவைகள் ஒன்றும் அவருக்கு மிஞ்சினது ஒன்றும் கிடையாது. அதனால தேவனாய் கர்த்தர் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற உதவிகளை, ஒத்தாசைகளை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்தில் உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வாசிங்க, உம்முடைய வானங்களை நீ சாபித்த சந்திரனையும் பார்க்கும்போது நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கும் அவன் ஏமாத்தினம். பார்த்தீங்களா? விசாரிக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு அவன் ஏமாத்திரம். அவர் நினைத்தா ஒரு செகண்டில் நம்மளை தூக்கிடுவார். அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், அவருக்கு பயந்து நடக்கணும், அவருக்கு விசேஷமாக அவரை தேடணும், துதிக்கணும், அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடணும். நான் சொன்னேன்னா 272 நாமங்கள் கொடுக்கப்பட்டு உள்ளது. அந்த நாமத்தில் எந்த நாமத்தை நீங்கள் சொல்லி கூப்பிடுகிறீர்களோ அவங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் 9வது வசனத்தை வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்குது. அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு ஈடு இன்னும் எதுவுமே கிடையாது. அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் நிறைய குறிப்புகள் எடுத்துகிட்டு வந்தேன். நேரம் ஆகும், அதனால் சீக்கிரமாக நான் முடிச்சிடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
முதல் வசனத்தை வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் இவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ண வானங்களுக்கு மேலாக வைத்தீர். நாமம் மேலே ஆரம்பத்தில் நாமம், கடைசியில் முடிக்கும் பொழுதும் நாமம். அவருடைய நாமம் பயங்கர நாமம். அந்த நாமத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லு. உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கும் பொழுது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு சரீர உபாதைகள் வரும்பொழுதும் அவருடைய நாமத்தை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். அந்த 5வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். நீர் அவனை தேவதூதரிலும் சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கணியத்தினாலும் முடிசூட்டினீர். அல்லேலூயா. அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் கர்த்தர் மனுஷனுக்காகத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் தவறு செய்வதனாலே கர்த்தருடைய மகிமை விட்டு விலகி போகிறான். அல்லேலூயா. அவரை காண முடியல, அவரை கூப்பிடும் பொழுது தேட முடியல, அவரை விட்டு பிரியும் பொழுது அவர் பிரிந்து போகிறார். மனஸ்தாபப்பட்டு அவர் வருகிறார். வரும்பொழுது தேடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய, ஒத்தாசைகள் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திர மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு கீழ்ப்படுத்தியிருக்க ஒவ்வொரு பொருளும் அவர் படைத்த படைப்புகள். அல்லேலூயா. அந்த படைப்புகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதத்தில் நாம் எப்பொழுதும் தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் தமிழ் சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அதிகாலையில் தினம் தேடினார், உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினார், சுகமடைந்திடுவார்கள் தேவா. துதிக்கு பாத்திரரே தூய ஆவியே, துதிக்கு பாத்திரரே தூய ஆவியே. ஆராதிக்கும் தேவனேசு ஒருவரே, ஆராதிக்கும் தேவனேசு ஒருவரே. அதிகாலையில் தினம் தேடினார், உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினார், சுகமடைந்திடுவார்கள் தேவா. இரவொன்று வந்து பகலென விடுவது இறைவாவும் அற்புதமே. உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது இரவொன்று வந்து பகலென விடுவது இறைவாவும் அற்புதமே. உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது தேவாவும் சித்தமே. இருளில் நீக்கும் வெளிச்சமும் நீரே, இணையில்லா பேரொளியே. இரக்கத்தை தேடி ஜெபித்திடுவோர்க்கு குறைவில்லாவும் கிருபையே, குறைவில்லாவும் கிருபையே. காலையில் தினம் தேடினார், உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினார், சுகமடைந்திடுவார்கள் தேவா. கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள்
கேட்பது ஜெயமாகுமே. வாழ்நாள் முழுவதும் வேதத்தை வாசித்தால் வல்லமை உன்னை சூழுமே, வல்லமை உன்னை சூழுமே. அதிகாலையில் தினம் தேடினார், தினம் கண்டறிவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினார், சுகமடைந்திடுவார்கள் தேவா. நித்திய ஜீவ வழியிலே நீ நடந்திட வகை தேடு. சத்திய வேத வார்த்தையை கேட்டு சாட்சியை நடமாடு. நித்திய ஜீவ வழியிலே நீ நடந்திட வகை தேடு. சத்திய வேத வார்த்தையை கேட்டு சாட்சியை நடமாடு. நித்தியம் தந்திடும் நீதியின் தேவனின் அன்பினில் உறவாடு. நிரந்தர சொந்தம் இயேசுவை நாடி நன்மையால் முடிசூடு, நன்மையால் முடிசூடு. அதிகாலையில் தினம் தேடினார், தினம் கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினார், சுகமடைந்திடுவார்கள் தேவா. அதிகாலையில் தினம் தேடினார், உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினார், சுகமடைந்திடுவார்கள் தேவா. உங்கள் எல்லோரையும் இயேசுவினுடைய இனிய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை சபைக்கு நாம் வரும்பொழுது வெறும் கையா நம்ம வந்திருக்கிறோம். அதாவது வெறும் கை என்பது பிரதர் பைபிளை கொண்டு வர்றோம், பாட்டு புத்தகத்தையும் நாங்கள் கொண்டு வருகிறோம், வெறும் கை என்று சொல்லலாம். ஆனால் நம்மை நாமே ஒரு விசை நாம் சோதித்து பார்க்கும்போது எப்பேற்பட்ட நிலைமையில, எந்த நிலைமையில கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தோம், நாம் இங்கிருந்து ஆலயத்தை விட்டு நாம் வெளியில போகும்பொழுது எந்த நிலையிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்கிற காரியத்தை நாம் மிகவும் யோசிக்கவே. ஒருவேளை வருத்தத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை சோகமா வந்திருக்கலாம், எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் இவ்வளவுமே இல்லை, நல்ல மகிழ்ச்சியாக கூட வந்திருக்கலாம். ஆமேன். யோசிச்சு பார்க்கணும். போகும்போது நம்மோடு கூட நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆத்மாவிலே, ஏன்னா வசனம் இருக்குது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது என் இருதயம் போலானவே. அந்த காத்தையை கேட்கும் போதே தாவீதுக்கு ஒரு மகிழ்ச்சின்னா நம்ம இங்க வந்திருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது தேவன் என்ன பண்றா தெரியுங்களா? இதயத்திற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தர அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் நம்மோடு, கர்த்தரை இங்கே ஆராதிக்கிறோம், கர்த்தரை நாம் பாடுகிறோம், அதுல ஒரு சந்தோஷம். கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம், அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. தேவன் செய்தியை கொண்டு, வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு எம்டியான ஹார்ட்டோடு கூட, இருதயத்தோடு கூட நீங்க வரலாம். ஆனால் போகும்போது, ஆலயத்தை விட்டு வெளியில போகும்போது, இங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்தில் நிறைத்து கொண்டு நீங்கள் செல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த நாட்களிலே விசேஷமாக கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நான் கடந்த 2 செய்தியும் கடைசி நாள் குறித்ததான செய்தியை தான் நான் இங்கே கர்த்தர் பேச கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. போன வாரத்தில் கூட நான் உங்களுக்கு செய்தி கொடுத்தேன், ஞாபகம் இருக்குங்களா? போன வாரம் கொடுத்த செய்தியினுடைய சுருக்கத்தை நான் சில பேர் அந்த செய்திக்கு இல்லை, கர்த்தர் பெரியவர். போன வாரம் என்ன சொன்னேன்? கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் வந்து
அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குதத்தம் எங்கே? அவங்களுக்கு நல்ல தக்க பதிலடி கொடுக்கிற மாதிரி தேவன் ஏற்கனவே சொல்லி அவர் செய்து முடித்த 3 எடுத்துக்காட்டுகளை தேவன் சத்தியமாய் நம்மோடு கூட பேசினார். ஆமென், அல்லேலூயா. அதுல முதல் பதிலடி தான் என்னது? தூதர்களையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? சங்கிலியினால கட்டி பாதாளத்தில் அவர் அடைத்து வைத்திருக்கிறார். சொன்னாரு, செஞ்சிட்டாரு. உலகத்தை அழிப்பேன் என்று நோவாக்கு 120 நாள் என்ன பண்ணுவேன், நான் உலகத்தை அழிப்பேன்னு சொன்னாரு. சரியாய் ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வந்து எல்லோரையும் அடைத்து போட்டது. அவர் சொன்னது நிறைவேறியது. சோதோம் குமாரனுடைய பாவத்தை என்ன என்னை சமூகத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரல் இருக்குதையான்னு சொன்னே தேவன் என்ன பண்ணாரு? அவர் இறங்கி வந்து சோதோம் குமாராவை அவர் அழித்து போட்டார். ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரி அவர் வருவேன் என்று சொன்னவர் ஒரு வேளை தாமதிக்கலாம். அந்த தாமதம் எதற்காகன்னு சொன்னால், தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய இரக்கம் இன்றைக்கும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கண்டிப்பாய் அவர் வருவார். ஏனென்றால் அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இலைங்கிழங்கை தோன்றி துளிர் விடும்போது அவருடைய வருகை சமீபம் என்று. போன வாரத்துக்கு முந்தின வாரத்திலே அத்திமரத்தினுடைய செய்தியை நான் ரொம்ப டீட்டெயில்டாக அவங்களோடு கூட நான் பேசினேன். ஆமென், அல்லேலூயா. நேற்று நைட்டில் கூட இரவு ஜெபத்திலே அநேகர் வந்திருந்தீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரதர், அந்த கடைசி நாட்களிலே கிடையாது, நம்ம எங்கே வாழ்ந்து கொண்டா கடைசி செகண்ட்ஸ்லன்னு சொன்னார் அவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அங்கே லைன்மேன் அங்கே நின்றுட்டு இருக்கான். அங்கே உள்ள வாசலுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கான். அவங்க உள்ள வைக்கிறதுக்கு அந்த கால் எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? மில்லி செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஆமென். அந்த அப்பேற்பட்ட நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவன் இந்த கடைசி நாளை குறித்து தான் ஒரு எச்சரிப்பின் செய்தியாகவும் பேசுறது கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சேஷமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 2 தீமோத்தேயு 3. கொஞ்ச நேரம் தியானத்திற்காக ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு 11:30 மணிக்கே முடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் காணிக்க முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டைம் 11. இப்போ 11:15 ஆகுது. 2 தீமோத்தேயு கொஞ்ச நேரம் சிறிது நேர தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். அதில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 காரியங்கள் அங்கே இருக்கிறது. அதில் 20வது காரியத்தை பார்த்தீங்கன்னா அதில் 17வது காரியமாக இராமல் 4வது வசனத்தினுடைய 4வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் விசேஷமாக இன்றைக்கு கர்த்தர் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் நம்மை பார்த்து எச்சரிக்கிற ஒரு வார்த்தையாக வசனமாக இன்றைக்கு தேவன் நம்மத்தில் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வாரம் கண்டிப்பாய் இங்கே ஆராதனை நடந்தது. நாங்கள் வர முடியவில்லை. பேருக்குப்பத்துலேருந்து பாஸ்ட் மெசேஜ் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். என்ன செய்தி கொடுத்தாரு எனக்கு தெரியல, நான் விசாரிக்கும் இல்லை. கண்டிப்பாய் வாக்குதத்தை, இந்த மாதத்தினுடைய வாக்குதத்தை அவர் பேசியிருக்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். அந்த செய்தி தான் கொடுத்தாரா? வாக்குதத்தை செய்தி தான் கொடுத்தாரா? இல்லை. ஓகே. ஸோ 2வது வாரம் நாங்கள் நின்று நாங்கள் வாக்குதத்தை செய்தி நான் சொல்லவில்லை. இன்றைக்கு தேவன் நமக்கு சபைக்கு கொடுத்த வாக்குதத்தை செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென். கவனத்தோடு ஆசையோடு நீங்கள் ஒருத்தர் இங்கே நின்று பேசுகிறாருன்னா அவர் வாயிலேருந்து வர்றது நெக்ஸ்ட் என்ன வார்த்தை சொல்ல போகிறேன்னு சொல்லி அந்த ஆசை உடனே மைண்டில் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையினுடைய அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் என்ன பண்ணிக்கலாம், சுதந்திரவாதிகளாக மாற்றிக்கொள்வோம். ஆமென். ஏன்னா கர்த்தர் பேசுகிறவர் கர்த்தர் பிதாவின் ஆவியானவர் நம்மத்திலே பேசி கொண்டிருக்கிறார். அவர் பிதாவின் ஆவியானவர் சொல்லும் போது வார்த்தை நிமித்தமாக சில காரியங்கள் சொல்லும்போது அவர் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி தானே ஆகணும். ஆமென்,
அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் பேசுனீங்க, அதை எனக்கு செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. ஸோ இங்கே பார்க்கிறோம், கடைசி நாட்களிலே தேவன் இப்போ எப்படி ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அதாவது கர்த்தரே பார்த்து சொல்றாரு, நீங்க எப்படிங்க அதில் இங்கிலீஷ்ல யாராவது நீங்க கொண்டு வந்து வாசிங்க, இங்கிலீஷ்ல வாசிங்க. 2 Timothy chapter 3 4 verse 4. அங்க 2 சொல்லப்படுது. என்னது? நான் பார்த்துறேன், லவர்ஸ் ஆஃப் காட் அண்ட் லவர்ஸ் ஆஃப் பிளஷர். ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? லவர்ஸ் ஆஃப் காட், அதாவது தேவனை நேசியாமல், தேவனுக்கு பிரியமாய் நடக்காமல், லவர்ஸ் ஆஃப் பிளஷர், சுகபோகத்தை பிரியமாய் நாடிக்கோர். இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பிராக்டிக்கலாகவே அனுதின வாழ்க்கையிலே இந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தருடைய சமூகத்திலே சில காலி இடங்கள் இங்கு இருக்கிறது. என்ன தெரியுங்களா? தேவன் மீது பிரியமில்லாத ஒரு காரியமும் தங்கள் சுய பிரியராக இருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தை அன்பு கூறுவது, உலகத்திலும் அதில் உள்ளவர்களும் நீங்க என்ன பண்ணுறீங்க? அன்பு கூறாதிருங்கள். ஏன்னா ஒரு மகிழ்ச்சி, உலகத்தை பார்த்தீங்கன்னா அது மகிழ்ச்சி. இப்ப பார்க்கிறோம், பிரியம், தேவனுக்கு பிரியமானது என்னதென்று நாம் பகுத்தறிய வேண்டும். அதே ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ரோமர் 12. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு உரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியம், தேவனுக்கு என்ன விருப்பமோ அதை என்ன பண்ணணும்? நம்ம செய்யணும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் தேவன் விரும்புகிற காரியத்தை, தேவனுக்கு பிரியமான காரியத்தை, தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புவிக்காமல் நம்முடைய சொந்த சித்தத்திற்கும் நம்முடைய சொந்த மகிழ்ச்சிக்கும் சொந்த காரியங்களுக்கும் நாம் என்ன பண்றோம்? முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 7:34. 7:34 இல்லையா? 1 கொரிந்தியர் 1 சாரி மன்னிக்கணும், 1 கொரிந்தியர் 7:30. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்துங்க. விசேஷமாக கணவர்கள் எடுத்துங்க. பரவாயில்ல, கணவர் தான் வாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அதுபோல மனைவியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. கல்யாணம் ஆன மனைவிங்க, கல்யாணம் ஆகாத மனைவிகளோட எடுத்துங்க. ஸ்தோத்திரம். அதுபோல மனைவிக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். இப்ப முக்கியமா பாருங்க, அடுத்த வசனம். விவாகம் பண்ணினவள் தான் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக. இங்க பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களில் எப்படி தேவனுடைய பிரியராயிராமல் சுகபோக பிரியர். மனைவியினுடைய எதிர்பார்ப்புனா தெரியுங்களா? என் ஹஸ்பண்டு நான் என்ன பண்ணணும்? ப்ளீஸ் பண்ணணும். அவர் இது செஞ்சா அவர் சாப்பிட மாட்டாரு, இது செஞ்சா அவருக்கு என்னது? அவருக்கு பிடிக்காது. மனைவி மாத்திரமல்ல, இன்னைக்கு காலத்தை பார்த்தீங்கன்னா அதிகமாக கணவர்கள் தான் செய்ய வேண்டியது இருக்கு. இது அவளுக்கு பிடிக்காது என்று சொல்லி, ஒருவேளை நான் சொல்றது ஒருவேளை சிரிப்பா இருக்கலாம், அதுல அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதாவது we are not God pleaser. தேவனை நாம் பிரியப்படுத்தாமல் நமக்குரிய சுபபோக பிரியராக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பிறந்த நாள் காண்கிறது 2 பேருக்கு சொல்றேன்.
உங்களுக்கு நான் சொல்றேன், நான் தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய அந்த ஆசை எதிர்பார்ப்பை வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் நேரடியாக செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்லேன். வாசிங்கள் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் மறுபடியும் வாசிங்க பிரதர். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்கள். யாரை பார்த்து இந்த வசனத்தை சொல்ல முடியும்? ஏதோ சபையை பார்த்து தான் சொல்றாங்க. நீங்க எதைக்குள்ளோ நீங்க யாருக்கோ பிரியமானவர்களுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்துப்பா. ஆமென். இப்போ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம்? வசனங்களை சொல்லலாம். இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம். அதான செய்தி, வாக்குத்தத்த செய்தி. நீங்க இன்னைக்கு வாக்குத்தத்தினது தேவனுக்கு பிரியமானது என்னதென்று சோதிக்கிறத விட நான் செய்யற காரியங்கள், இந்த காரியங்கள் தேவன் என்ன பண்ணுவாரு, பிரியமாய் இருக்கிறாரா? ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? இதுதான் இன்றைய செய்தி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இதற்கேற்ற வசனங்களை நீங்க சொல்லுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆமென். ஆமென். அங்க என்ன, யாருக்கு பிரியம்? கர்த்தருடைய பிரியம். அவர் என்ன செய்ய போற தெரியுங்களா? செய்தனுடைய கடைசியில நாம் அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது தேவன் அவருக்கு பிரியமானதை செய்கிற நமக்கு அவருக்கு பிரியமானதை செய்ய அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய பிரியம் என்னது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யாருக்கு? கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களுக்கு. ஓகே, தொடர்ந்து. குட், பியூட்டிஃபுல். சங்கீதம் 1:2 துன்மார்க்கருடைய எல்லாரும் சொல்லணும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். ஓகே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து. ஓகே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாருமே சுவே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாருமே சுவே. நீரே என் தேவன், பரிசுத்த ஆவியானவர், செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. அல்லேலூயா. சோ இங்க என்ன பண்ணணும்? சங்கீதம் 2வது வசனம் என்னது? 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து. அப்ப என்னன்னா, நம்ம வேதத்தை நேசிக்கும் போது தேவன் அதிலே பிரியப்படுகிறார். ஆமென். ஓகே, தொடர்ந்து வசனம் சொல்லுங்க. இங்க விசுவாச வசன வீரர்கள் எல்லாம் இருக்கிறீங்கல்ல. துதிப்பதே அவருக்கு பிரியம். ஓகே, நான் வேணா வசனத்தை சொல்றேன். சங்கீதம் 69, சில வசனங்கள் நான் சொல்றேன். சங்கீதம் 69:30. அதாவது தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிக்குழம்புள்ள காலை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். எது? தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுது. இந்த 2 காரியங்கள் நம்ம செஞ்சிட்டோமா? இந்த 2 காரியங்கள் செஞ்சோமா இல்லைங்களாங்க? என்னங்க இது ரொம்ப யோசிக்கிறீங்க?
வசனம் என்னது? தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதிக்கணும், ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்தணும். இந்த ரெண்டு காரியம் இன்னைக்கு செஞ்சிருக்கோமா? ஆமென். செஞ்சிருக்கோமா இல்லையா? அப்ப நம்ம சொல்றோம், நம்ம சபையில பாட்டு பாடணுமா, ஆராதிக்கும் பொழுது ஆராதித்தோமா? இந்த ரெண்டு காரியங்கள் நாம செஞ்சிருந்தா ஆமென்கிற ஒரு பதில் உங்களிடத்துல வந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, மேல ஏதாவது வசனங்கள் சொல்ல முடியும் சொல்றீங்களா? எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்பர் 1 கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருக்கணும். நம்பர் 2 கர்த்தருடைய நாம் பாடணும், அவரை துதிக்க வேண்டும். 3வது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோமா இல்லையா? ஹலோ, நமக்கு பேரே என்னது? விசுவாசிகள். ஆமென். அல்லேலூயா. ஓகே, 2 கொரிந்தியர் 9:7 பார்த்தீங்கன்னா, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கஷ்டத்துல கொடுத்தா கூட அதை எப்படி கொடுக்கணும் தெரியுங்களா? இஷ்டமாய் கொடுக்க வேண்டும். ஆமென். யாரெல்லாம் காணிக்க போட்டீங்க இன்னைக்கு? ஹலோ, ஃபர்ஸ்ட் ஒருவேளை எல்லாம் காணிக்க போட்டோமா இல்லையா? உற்சாகமாக தானே போட்டிருக்கிறோம். கஷ்டம் இருக்குதா? என்ன இருக்குது? கஷ்டம் இருக்குதா? ஆனால் அந்த கஷ்டத்தில் நம்ம எப்படி போட்டிருக்கோம்? தேவனுக்கு இஷ்டமாய் போட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம பிரியமானதை செஞ்சிருக்கிறோமா இல்லையா? ஆமென். செஞ்சு முடிச்சிட்டோம். ஓகே, வேற ஏதாவது வசனங்கள்? ஏதாவது வசனங்கள்? ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம். சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடியும். அல்லேலூயா. சங்கீதம் 15:8 நீங்கள் வாசியுங்கள். சங்கீதம் 15:8 நீங்கள் வாசியுங்கள். இவ்வளவு நேரம் எடுக்குதா? நீங்க 15:8 இல்லையா? செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம் என்று இருக்கும். ஒருவேளை நான் அந்த ரெஃபரன்ஸ் தப்பா எழுதியிருக்கேன். வாசிங்கள். ஆமென். செம்மையானவருடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆமென். ஜெபிக்கிறோமா நாம்? ஹலோ, நாம் ஜெபிக்கிறோமா? பேசுங்க, என்னோட கூட பேசுங்க. ஜெபிக்கிறோமா இல்லையா? பிரதர் இம்மானுவேல் மட்டும்தான் கையை உயர்த்தினாரு. ஜெபிக்கிறோமா இல்லையா? ஜெப வாழ்க்கை இருக்குதா இல்லையா? பர்சனல் ப்ரேயர் இருக்குது, ஃபேமிலி ப்ரேயர் இருக்குது, சபை ஜெபம் இருக்குது, இருக்குதா இல்லையா? நாம் ஜெபிக்கிறோம். அப்ப யார் நாம? தேவனுக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 147:11 பார்த்தீங்கன்னா, தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸோ நாம் கர்த்தருக்கு உண்மையாய் பயப்படுறோம், அப்படிதானே? 2வது, அவருடைய கிருபைக்காக எது செஞ்சாலும் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய கிருபைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. மனுஷரை சாராமல் கர்த்தரையே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர் என்ன பண்றாரு? அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிற நம்மை பார்த்து சொல்ற, நாம் பிரியமானவர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 14:17-18. ரோமர் 14:17-18. தேவனுடைய ராஜ்யம் பிசைப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். ஓகே, 18 இவைகளினாலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். இது என்ன சொல்றீங்கன்னா, சொல்லப்பட்ட எல்லா வசனமுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களாக சொல்லி நாம் இப்ப எல்லா காரியங்களும் நாம் செய்யும் போது நாம் யார்? கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்பொழுது நான் செய்திக்குள்ளாய் நான் கலந்துப்பேன். வேதத்திலே இப்படி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்து தேவனாலே நற்சாட்சி பெற்ற சிலரை நம்ம பார்த்துட்டு, இப்படி தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு தேவனே பிரியப்படுகிற காரியத்தை தேவனாலே நமக்கு செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. முதலாவதாக வாசிக்கிறோம். நாம் முதலாவதாக எடுத்துக்கொண்டவர் ஏனோக்கு. வாசிங்கள். 2 வசனங்களை நீங்கள் வாசிங்கள். ஒன்று ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். செய்திக்காக இந்த வசனத்தை நாம் எடுத்து தியானிக்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 12. இல்லை நீங்கள் 21 வாசிக்கலாம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. நான் 2 வசனங்களை நான் மறுபடியும் நானே வாசிக்கிறேன். ஏனோ 22ம் 24வது வசனத்தை நாம் மீண்டுமாய் நம்முடைய கவனத்தை எல்லாம் அந்த வசனத்துக்கு நேராய், இந்த வார்த்தைகளுக்கு உங்கள் இருதயத்தை எல்லாம் இந்த வார்த்தைக்கு நேராய் திறக்கும்படியாய் நான் வாசிக்கிறேன். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொள்ள என்னோடு கூட வேதத்தை திருப்புங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். இப்போ முக்கியமான காரியம், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே ஏனோக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆதாமுக்கு பிறகு 7ஆம் தலைமுறை சந்ததி ஏனோக்கு. ஆமென். அல்லேலூயா. இந்த ஏனோக்கை குறித்த சில காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த ஏனோக்கு என்ன 2 விஷயம் வரணும். ஒன்று என்னது, 365 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 2வது என்னது, அவனுக்கு பிறந்த குமாரன் யாரு? மெத்துசலா. மெத்துசலானுடைய முக்கியத்துவம் என்னது? ஒரு ஜெனரல் ஜிகே கொஸ்டின் தானே அது. ஹையஸ்ட் லைஃப் ஸ்பேன் 969 வருஷங்கள். ஆமென். ஆனால் இங்கே ஏனோக்குடைய காரியங்களை பார்க்கும்போது 2 இடத்துல இல்லை, 3 இடத்துல இருக்குது. அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா he walked with God. சஞ்சரிப்பது என்பது என்னது? அவன் தேவனோடு கூட நடந்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இங்க ஏனோக்கனுடைய காரியங்கள் சில காரியங்களை உங்கள் மறைபொருளாய் இருக்கிற காரியங்களை நான் உங்களோடு கூட வசனங்களாய் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். உங்கள் தயவு செய்து வசனங்களுக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள். கர்த்தர் பெரியவர். ஆமென். ஆதியிலே 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் ஆதாமோடு கூட பகலினுடைய குளிர்ச்சியான வேலையில தேவன் என்ன பண்ணாரு? ஆதாமை தேடி அவர் வந்தார். அவர்கள் தேவனோடு கூட உறவாடினார்கள். ஆமென். ஆமாவா இல்லையா? ஆனால் அவர்கள் விழுந்து போன கீழ்ப்படைய நிமித்தம் பாவம் உலகத்தில் வந்தது. என்ன பண்ணாங்க? ஏதேன் தோற்றத்தை விட்டு அவர்கள் வெளியே போனாங்க. அது மாத்திரம் இல்லை, தேவனோடு கூட இருந்த உறவு மறுபட்டு போயிற்று. ஆமென். அல்லேலூயா. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 7 ஜெனரேஷன்ஸ். ஒரு ஜெனரேஷன் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருடங்கள் என்றாங்க.
மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஏனோக்கின் மூலமாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த உறவானது மறுபடியும் உண்டாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சொல்லப்படலை. ஏனோக்கு இருந்த காலத்துல ஆபிரகாம் இருந்தாரா? நல்லா கொஞ்சம் யோசிக்கணும். தயவு செய்து வசனத்தை அப்படியே ஏனோதானோ மேலோட்டமா படிச்சுட்டு போறது கிடையாது. அதுல என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார்னு சொல்லி மிகவும் நாம் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இது ஆபிரகாம் இருந்தாரா? இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்களா? இஸ்ரவேல் தேசம் இருந்ததா? இல்லை. தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களா? இல்லை. தேவனுடைய ஆலயம் இருந்ததா? இல்லை. பலி இருந்ததா? இல்லை. இயேசு இருந்தாரா? ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்பேற்பட்ட நேரத்துல தான் அங்க என்ன சொல்லப்படுது தெரியுங்களா? அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை அவன் உலகத்திலே வாழ்ந்தாலும் சரி, அவன் தேவனோடு கூட அவன் நடந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்படி? அப்ப என்ன தெரியுதுன்னா, அங்க ஏனோக்கிலே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. என்ன காரியம்? யாரும் தெரியாது. தேவன் ஒருவர் இருக்கிறாரா என்ற ஒரு கூட யாருக்கு எந்த அறிவும் கிடையாது. ஆபிரகாம் ஆதாமோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார், தெரியும். தேவன் என்ற ஒருவர் இருக்கான்னு தெரியும். எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? ஏனோக்கு கர்த்தருடைய தூதனானவர் ஏனோக்கு இருந்தாரு. தேவன் ஏனோக்கோட பேசினாரு, அவனுக்கு தரிசனம் எங்கேயாவது வசனம் இருக்குதா? ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட காலத்திலேயும் ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அவனுக்கு என்ன இருந்ததுமா? தேவன் என்ற ஒருவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால்தான் அந்த எபிரேயர் 11:5 அந்த மறுபடியும் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுக்கு தெரியுங்களா? 11:5 நீங்க அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்க தெரியுங்களா? விசுவாசம். அதாவது நாம் விசுவாசம் என்றால் யாரை தான் சொல்லுவோம்? ஆபிரகாம் சொல்லுவோம். ஆனால் ஆபிரகாமுக்கு முன்னாடியே இவன் யார் தெரியுங்களா? விசுவாசத்தின் முன்னோடியாய் அவன் இருந்தான். ஆமென், அல்லேலூயா. தேவன் என்ற ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு பிரியமாய் அவன் வாழ்ந்தான். எப்படி பிரதர் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும்னா, தேவனிடத்தில் இருக்கிற குணாதிசயங்களை நாமும் பின் பிரதிபலிப்பதுதான் தேவனோடு கூட நடக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள். அதாவது நாம் பரிசுத்தமாய் வாழும்போது அது தேவனோடு கூட நாம் வாழ்கிற இதற்கு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாக்ட் இருக்குது. அப்படின்னு என்னது? நடந்தான். அவன் என்ன பண்ணிருக்கிறான்? நடந்திருக்கிறான். ஸோ முதலாவது என்னது? தேவனில் இருக்கிறார் என்கிற இல்லாத அந்த நேரத்திலையும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிகளுக்கு விசுவாசத்திற்கு அவன் ஒரு முன்னோடி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. He walked. எப்படி அதன்னா, நான் சிஸ்டர் படுத்துப்பான்னு நான் இந்த 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா அப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படி நடந்துகிட்டே இருப்பேன். நான் ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், நீங்கள் தூங்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணுது. அப்படி நடந்துட்டு இருந்தால் நான் பார்த்தா நான் அப்படி நடந்துட்டே அப்படியே சோத்திரம்னு சொல்லி நடந்துட்டு தான் என் கூட யாரோ ஒருத்தர் நடக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அப்போ உடனே எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்தது. என்னது? அவனுக்கு தேவனோடு கூட என்ன பண்ண ஆங்கிலத்தில் பண்ணுறது? அவன் நடந்தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ எனக்கு அப்படியே ஒரு ஃபீலிங்கு, ஓகே ஆண்டவரே, இதுதானா அவன் தேவனோடு கூட நடந்தானே? இல்லை, அது கூட கிடையாது. இதை காட்டணும் உன்ன கூட நீ நடக்கும்போது உன்னோடு கூட உன் நிழல் கூட வருது இல்லை? ஆமென். நம்ம நடந்து நம்ம கூட நிழல் வருதுங்களா இல்லையா? அல்லேலூயா. அதாவது நான் எங்கே போகிறேனோ அங்கேயும் என்னுடைய நிழல் வருது. நான் இல்லாட்டி என்னுடைய நிழலை தேவனாகவோ நான் என்ன எடுத்துக்க முடியாது. அப்போ என்னது? தேவன் எங்கெல்லாம் போகிறனோ அவரை தொடர்ந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மை தொடர்ந்து நம்முடைய நிழல் நம்மோடு கூட வர்ற மாதிரி தேவன் எங்கெல்லாம் போயிட்டு இருக்கிற அவனோடு கூட ஏனோக்கும் தேவனோடு கூட நடந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்போனா இந்த மனசில் எப்போது நீங்கள் உணர்ந்துருக்குங்களா? உங்கள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகி இருக்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? தெரியுதுங்களா? இல்லை, ஏதோ 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 ஒன்று மிஸ் பண்ண மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? கண்டிப்பாக சிஸ்டர் தபிதா சிஸ்டர்னு தலையாட்டுறீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. கர்த்தர் எப்பொழுதுமே கர்த்தருடைய சம்பவம் என்ன தெரியுங்களா? நம்மோடு கூட இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட எப்பொழுதுமே நம்ம கூடவே இருக்கணும். அவர் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு நிமிஷம் கூட அவர் தூரமாய் போகக்கூடாது. தாவீது சொல்ல, தேவனே உன்னை நல்ல ஆவியை என்னை விட்டு என்ன பண்ணாங்க? எடுத்துக்கொள்ளாதிரும். ஆமேன். லேலூயா. நேரம் கடந்து போகிறப்ப நானும் கொஞ்சம் அப்படி மேலே. அடுத்ததாக ஏனோக்குடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்கும்பொழுது அவன் என்ன பண்ணான்? தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே. ஆமென். அல்லேலூயா. அதாவது உயிரோடு இருந்து அந்த ஜீனியாலஜி, அந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்தான், செத்தான், மரித்தான் இருக்குது. ஆனால் ஏனோக்குக்கு மாத்திரம் ஒரே ஒரு வார்த்தை, அவன் மரிக்கவில்லை என்று இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில், காணப்படாமற் போனான். அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? எடுத்து கொள்ளப்பட்டான். ஆமேன். அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை மிகவும் மிகவும் எனக்கு ரொம்ப பிடித்ததான ஒரு வசனமா இங்கே நான் பார்க்கிறோம். சோத்திரம் 5:11 தானே? ஒரு நிமிஷமா. 11:5 இல்லை, நான் 5:11 பார்த்துட்டு இருக்கேன். 11:5. ஓகே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாகவே சாட்சி பெற்றான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க 2 காரியங்களை அவன் பார்த்தோம். விசுவாசம், அவன் விசுவாசிகளின் முன்னோடி. 2வது, அவன் தேவனோடு கூட நடந்தான் என்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக பார்க்க இங்க காரியம் என்றால், இந்த வசனத்தை பார்க்கும்போது அவன் என்னானான்? தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நடக்கிற ஒரு காரியம் தெரியுங்களா? புதிய ஏற்பாட்டிலே நடக்கிற ஒரு காரியத்தை தேவன் இங்க பழைய ஏற்பாட்டிலேயே நாம் சொல்லுகிறது நாம் பார்க்க முடியும். ஆமேன். கொஞ்சம் டீப்பா அந்த வசனத்துக்குள்ளாய் நீங்கள் வாருங்கள். ஆமேன். அல்லேலூயா. அங்கே இருக்கிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா எடுத்து கொள்ளப்படுதல். ஆமேன். அல்லேலூயா. என்னது? எடுத்து கொள்ளப்படுதல். ஆமேன். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எடுத்துக்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்திலே நாம் என்ன பண்ண போறோம் தெரியுங்களா? எடுத்து கொள்ளப்பட போகிறோம். ஹலோ சபையே, சகோதரனே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, சபை என்ன பண்ண போற தெரியுங்களா? அவர் எடுத்து கொள்ளப்பட போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே நாம் சாட்சி பெற்றான். ஆமென். அவன் என்ன பண்ணா? அவன் உயிரோடு இருக்கையிலே சரீரத்திலே மரணம் இல்லாமல் தேவன் அவனை எடுத்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அங்கே நம்ம பார்க்கிறோம் தேவன் ரகசிய வருகை, ராப்சர், ஆங்கிலத்தில் ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டிலே, அதுவும் ஆதியாகமத்திலேயே நாம் இருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து என்ன பண்ண தெரியுங்களா? தேவனுக்கு யாரெல்லாம் பிரியமாய் இருக்கிறார்களோ,
ஹலோ, என்னது? தேவனுக்கு யாரெல்லாம் பிரியமா இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் செய்வை என்ன பண்ண போற தெரியுங்களா? ஒரு நாளை அவர் குறித்து வைத்து இருக்கிறார். ஆமென். அந்த நாள் தான் என்ன தெரியுங்களா? சபையானது எடுத்து கொள்ளப்படும் ஒரு நாள். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அவன் பிரியமாய் இருப்பது, அதாவது அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏனோக்கு எப்படி இருந்தான்? தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். ஆமென். நான் சொல்லுவேன், யாரெல்லாம் பிரியமாய் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? எடுத்து கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், யாரையெல்லாம் தேவன் எடுத்துக்கொள்ள வரப்போகிற தெரியுங்களா? அவருக்கு பிரியமாய் வாழ்பவர்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதே ஏனோக்கனுடைய சந்ததியிலே வந்த அவருடைய பேரன் தான் யார் தெரியுங்களா? நோவா. ஏனோக்கு சந்ததியிலே வந்த அவனுடைய பேரன் தான் யாரு? நோவா. வாசிங்கள் 6ஆம் அதிகாரமா? 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென். அல்லேலூயா. இங்க ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன், ரகசியத்தை சொல்றேன், தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொன்னேன்? ஏனோக்கு கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அவன் எப்போ? அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவன் சாட்சி பெற்றான். அதுல என்ன தெரியுங்களா? யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எடுத்து கொள்ளப்படுவார்கள். ஒரு ரகசியம். ரெண்டாவது, அந்த சபை எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு என்ன பண்ணு தெரியுமா? போன வார செய்தியில நாம் என்ன சொன்னோம்? பேதுரு என்ன சொல்றாரு? தேவன் இந்த பூமியை எதற்கு ஒப்பு கொடுக்க போகிறார்? அக்கினிக்கு ஒப்பு கொடுக்க போகிறார் என்ற ஒரு அழிவு இந்த உலகத்திற்கு தேவன் என்ன பண்றார் தெரியுங்களா? ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏனோக்குடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா தேவன் தாம் வருகிற அந்த ரகசிய வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆமென். அதை தொடர்ந்து நோவாவனுடைய காலத்தில் வரும்போது என்ன பண்றார் தெரியுங்களா? நோவாவனுடைய காலத்தில் என்ன பண்ணார் தேவன்? முந்தி இருந்த இந்த உலகத்தை தேவன் ஜலத்தினாலே அவர் அழித்து போட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரலாமா? புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். ஏனோக்கின் காலத்தில் நடந்தது என்னது? சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அந்த தொடர்ந்து என்ன நடக்குது? தேவன் இந்த உலகத்திற்கு ஒரு முடிவை தேவன் கொண்டு வர போகிறார். ஆமாவா இல்லையா? இந்த ரகசியத்தை புரிஞ்சுட்டீங்களா? இந்த வசனத்தினுடைய ரகசியத்தை புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? மீண்டுமா சொல்லுகிறேன், யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமா நம்ம இந்த உலகத்துல வந்துட்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு உலகத்துல உங்களுக்கு உபத்திரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் அந்த உபத்திரவத்துல நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்படியா யோனோக்கு உலகத்துல மற்றவங்க எப்படி இருந்தாங்களோ இல்லையோ, ஆனால் ஏனோக்கு தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான். அதனால் என்ன பண்ணா தெரியுங்களா? அவன் மரணத்தை காணாமல், சரீரத்திலே மரணத்தை காணாமல் அவன் அப்படியே தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. நாமும் இந்த உலகத்துல வாழ்கிறோம். நாம் அவருக்கு பிரியமா இருக்கும்போது தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாள் தான் என்ன தெரியுங்களா? சபை எடுத்து கொள்ளப்படுகிற ஒரு நாள். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்கள் ஆகிய நாம் எடுத்துக்கொண்ட பிறகு தேவன் இந்த உலகத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அது நோவாவுடைய சரித்திரத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. தேவன் ஜலத்தினால் என்ன பண்ணார் தெரியுங்களா? இந்த உலகத்தை அழித்தார். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியை தேவன் அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஸோ ஏனோக்குடைய காரியங்கள் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனோடு கூட நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் நடப்பதுக்கு, தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. உலகத்தை பார்க்காதபடிக்கு,
உல்லாசத்தை பார்க்காதபடிக்கு, மகிழ்ச்சியை பார்க்காதபடிக்கு, மோசே சொல்ற அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு கூட உபத்திரவத்தை நாம் சகித்து அவருக்கு பிரியமானவர்களை நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி பிரியமாய் வாழ்கிறேன். நேரம் ரொம்ப குறுகமாக இருக்கனால நான் செய்தியை மிகவும் சுருக்கிக் கொள்ளுகிறேன். இப்படி பிரியமாய், தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழும்போது, நான் வசனத்தின் மூலமா 7 காரியங்கள் சொன்னேன். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருக்க வேண்டும். அவரை பாடி அவரை துதிக்கிறவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள். செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். விசுவாசமா இருப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆமென். உற்சாகமாய் கொடுப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆமென். இப்படி நாம் பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, இந்த பிரியமானவர்களுக்கு தேவனே விரும்பி கொடுக்கிற 2 காரியங்களோடு ஒப்பிட்டு பேசி நான் செய்தியை முடிக்கிறேன். வாசிங்கள் சங்கீதம் இதை மேலோட்டமாக சொல்லி நான் செய்தியை முடிக்கிறேன். சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 27வது வசனம். 35:27 வாசிங்க. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்கள். ஆமென். அல்லேலூயா. இங்க என்ன சொல்ல தெரியுங்களா? யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்கிறோமோ அவர்களுக்கு தேவனே விரும்பி பிரியமாய் செய்கிற முதலாவது காரியம் என்ன தெரியுங்களா? சுகத்தை கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. வாசிங்கள் 3 யோவான் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். யோவான் அங்கே பிரியமான ஊழியக்காரனாகிய காயுவுக்கு எழுதும்போது சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறோமோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனே பிரியமாய் கொடுக்கிற ஆசீர்வாதம் தெரியுங்களா? சுகம். ஆமென். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் என்ன பண்றேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிதானே? விசுவாசிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய ஆத்மா என்ன பண்ணுது? உயிரோடு இருக்கிறது. ஆத்மாவுக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை என்ற வசனம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய ஆத்மாவிலே மரணம் இல்லை. அது எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஆத்மா மாத்திரமல்ல, நீ எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஒரு பிரதானமான அவருக்கு பிரியம் என்ன தெரியுங்களா? நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சுகமா இருக்கணும், நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடாது, நீங்க குறுகி போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன பின்னா அது அவருக்கு பிரியமா? எது பிரியம்? நாம் நல்ல சுகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அது என்ன இருக்குது? கர்த்தருக்கே அதில் பிரியப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக தேவனுக்கு பிரியமா இருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற அடுத்த காரியம் வாசிக்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். லூக்கா 12:32வது வசனத்தை நீங்கள் வாசி. பயப்படாதே சிறு மந்தையே. மறுபடியும் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாம் வாசிக்கலாம். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்காக ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா என்ன இருக்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். சரீரத்திலே ஒரு சுகத்தை தர தேவன் பிரியமா இருக்கிறார். ஊழியக்காரருடைய சுகத்தை நம்மள யாரு? தேவனுடைய ஊழியக்காரர். ஊழியம் செய்கிற நம்ம எல்லாரும் யாரு? தேவனுடைய ஊழியக்காரர். தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நாம் இரண்டாவதாக வாசிக்கிறோம், பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்காக என்னது? ராஜ்யத்தை கொடுக்க
பிறா எப்படி இருக்கா தெரியுங்களா? பிரியமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க எந்த நிலைமையில வந்திருந்தாலும் பரவாயில்ல. உலகத்தானை பார்க்கும்போது ஒரு ராஜா அவனுடைய ராஜ்யத்திற்கு பிறகு அவனுடைய மூத்த மகனுக்கு தான் என்னது, அவனுடைய ராஜ்யத்தை அவன் கொடுப்பான். இதுதானே உலக நியதி. ஒருவேளை மூத்த மகன் சரியில்லைன்னா 2வது மகனுக்கு தான் என்ன பண்ணுவான், கொடுப்பான். அவனுடைய சந்தையில அவனுக்கு பிறந்தவன். நாம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரிடம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனால் அந்த ராஜாவானவன் தன்னுடைய மகனுக்கு தான் கொடுப்பான், மூத்த மகனுக்கு தான் கொடுப்போம். ஆனால் நம்ம யார் தெரியுங்களா? சிறு மந்தை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு மந்தையே, நீ தேவனுக்கு பிரியமாய் நீ நடக்கும்பொழுது, ஏனோக்கை போல பிரியமாய் நீங்கள் தேவனுக்காக வாழும்போது கர்த்தர் என்ன பண்றாரு பார்த்தீங்களா? பயப்படாதே சிறு மந்தையே, இதோ ராஜ்யத்தை என்ன பண்றாரு, உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ராஜ்யத்தின் சொந்தக்காரர். அவர் யாரு? பிதா பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர். நாம் இங்கே பூலோகத்தில் இருக்கிறோம். நாம் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு எப்படி நம்ம சொந்தக்காரராய் மாறணும்னா, அவருக்கு பிரியமானதை நாம் இருக்கிற இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே செய்யும் பொழுது, எப்படி ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே சாட்சி பெற்றானோ, எப்படி ஏனோக்கு எடுத்து கொள்ளப்பட்டனோ, அப்படியாய் நாமும் கூட கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து நல்ல ஜெபித்து, வேற என்ன சொல்லிருக்கிறோம் சொல்லுங்க? விசுவாசத்தோடு நம்ம வாழணும். பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினாலே செய்யும்பொழுது நாம் அவருக்கு பிரியமாய் இருக்கும்போது, எப்படி ஏனோக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே என்ன பண்ணிட்டான்? சாட்சி வந்துச்சு. நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுங்களா? எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பிரதான தகுதி என்ன தெரியுங்களா? செய்தலே தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும். ஆமென். மனுஷருக்கு பிரியமாய் வாழ்ந்தது போதும், மனைவிக்கு பிரியமாய் வாழ்ந்தது போதும், பெற்றோர்களுக்கு பிரியமாய் வாழ்ந்தது போதும், உலகத்துக்கு பிரியமாய் வாழ்ந்தது போதும், பிள்ளைகளுக்கு பிரியமாய் வாழ்ந்தது போதும். நம்முடைய பிரியம் எல்லாம் அவர் மீது வைப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிரியமானவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கும்போது தேவன் சரீர சுகத்தையும் அவர் வருவதற்கு முன்பதாக நம்முடைய ராஜ்யத்தினுடைய சுதந்திரவாளிகள் நாம் மாறுவோம். ஆமென். அல்லேலூயா. சொல்லி முடிக்கிறேன். நம்ம என்ன செய்யணுங்களா? எதை செய்துமோ, நம்ம செய்கிற சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் இது தேவனுக்கு விருப்பமா, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்கிறோமா? ஏனோக்குடைய வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாகவே கர்த்தர் அந்த காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தும் போது என்னோட உள்ளம் பூரித்தது. ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தேவன் எடுத்து கொள்ளப்பட போகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த நாள் மிக மிக சமீபமாயிருக்கிறது. ஆமென். செய்யலாமா? முடிவெடுக்கலாமா? சொல்லுங்க. ஆமென். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களை என்ன பண்ணாதீங்க, அன்பு கூற மாட்டோம். நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுவோம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். யாரை? நமக்கு பிரியமாய் நடந்தவர்களை தம்மோடு கூட அவர் வைத்துக் கொள்வதற்கு அவருடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளை கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க போறீங்க, உங்க இருதயத்தில் இந்த வார்த்தைகள் இருக்கட்டும். அந்த வார்த்தைகள் உங்களிலே கிரியை செய்யட்டும். நான் எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியும்? கர்த்தருக்கு நான் எப்படி அவருடைய சித்தத்துக்கு அவருக்கு விருப்பமானதை நான் எப்படி செய்ய முடியும்? ஏன்னா அவர் யாருக்கு எதற்காக வரப்போகிறார் தெரியுங்களா? பிரியமானவர்களை தம்மோடு கூட வைத்துக் கொள்வதற்காக அவர் வரப்போகிறார். ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக.